Good morning, praise Lord. Welcome to this video. என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானங்களும் அது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக அப்படின்னு ஒரு ஜெபம் இருக்குது. ஸோ எங்கள் குடும்பத்தவர் பார்த்திங்கன்னா வாரம் தவறாமல் சர்ச்சுக்கு போவாங்க. ஒரு நல்ல பழக்கம்தான். இந்த ஜெபத்தையும் சொல்வாங்க. ஆனால் அதை உள்ளார்ந்த ஜெபமாக அது நிறைய பேருக்கு அது இருக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க வாயின் வார்த்தைகளை பார்த்திங்கன்னா வில்லங்கமே என் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஆயிரை பற்றியோ பேராயிரை பற்றியோ கூட கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுவாங்க. இதெல்லாம் வில்லங்கமே வீட்டுக்கு வான்னு கூப்பிடுவதாக தான் அர்த்தம். ஏன்னா நம்ம பேசுகிறத யாருக்குமே தெரியாதுன்னு நம்ம நினைக்கவே முடியாது. ஏன்னா வால்ஸ் ஹேவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கும்போது கற்றுக்கிட்டது தான். வால்ஸ் ஹேவ் இயர்ஸ். பறவைகள் அந்த செய்தியை கொண்டு போகும்னு கூட வசனத்தில் கூட இருக்குது. அதுபோல் நம்ம எச்சரிக்கையாக இல்லாமல் குருட்டாம்போக்கில் இந்த மாதிரியான ஜெபங்களை நம்ம செய்யறதுல பயன் கிடையாது. இன்னொரு ஜெபம் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தரக்கூடிய முதல் ஜெபம் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்றது தான். ஆனால் இந்த மாதிரி ஜெபிக்கக்கூடிய விசுவாசிகளோ ஈவன் போதர்களையோ அந்த ஜெபத்துக்கு பதில் வரும் வரை காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தை உண்டாகக்கூடிய ஒரு அனுபவமோ நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கவங்கள விரல் விட்டு எண்ணி விடலாம். ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு முதல்ல அந்த ஜெபத்தை நம்ம சொல்லித்தரோம். இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்க ஆங்கில சர்ச்சுக்கு நான் போவேன் அப்படி சொல்லிட்டு ஆங்கிலத்தை பெருமையாக நினைக்கிறாங்க. ஆங்கிலேயனையும் அவனுடைய மொழியும் ஊரை விட்டு துரத்தி ரொம்ப நாள் ஆனால் கூட சிலர் இன்னும் இருதயத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க போல் தெரியுது. ஸோ இந்த ஆங்கில சர்ச்சில் போயிட்டு ஹேவ் தைன் ஓன் வே லார்ட், ஹேவ் தைன் ஓன் வே அப்படி சொல்லிட்டு பாடுறாங்க. அதில் ஒரு வார்த்தை வருது, thou art the potter, I am the clay அப்படியா சொல்லிட்டு I lie here yielded and still அப்படின்ட்டு வருது இல்லையா. ஸோ இந்த வார்த்தை yielded and still அப்படின்னு வரும்போது உடனே அவங்களுடைய சிந்தனை ஒரு லேடி தான் அப்படி yielded and still-ஆக இருக்கணும், எனக்கு கீழே அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய சிந்தனை இருக்குது. ஸோ அவங்க அதை ஜெபமாக பாடலை. ஏன்னா அவங்களால அந்த லார்ட் அந்த கர்த்தர் அவரை அவங்களால பார்க்க முடியல. இருதயத்தில் சுத்தமுள்ளவன் தான் கர்த்தரை தரிசிப்பான் அப்படி ஒரு வசனம் இருக்கு. பரிசுத்த ஆவியாலே அன்றி ஒருவரும் அவரை கர்த்தர் என்று சொல்ல மாட்டானா, லார்ட் அப்படின்னு சொல்ல மாட்டானா, தேங்க்யூ காட் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு குருட்டாட்டமான ஒரு அனுபவம் தான். பரிசுத்த ஆவியாலே அன்றி நம்ம அவரை லார்ட் அல்லது கர்த்தர் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோமா, வசனம் இருக்குது. ஸோ மற்றபடி நீங்கள் பாடக்கூடிய பாடல்கள் அல்லது இந்த மாதிரி ஜெபிக்கக்கூடிய வசனங்கள் அது குருட்டாட்டமாக தான் நீங்கள் செய்கிறீங்க. ஏன்னாக்கா திருவசனத்தை கேட்கிறவனாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவனாயும் இருங்கள். மூடர் பலியிடுவதைப் போல பலியிடுவதை பார்க்கிலும்
செவி கொடுக்க சேர்தலே நலம். செவி கொடுக்கணும், அதன்படி செய்யணும். ஸோ கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்படி இல்லைன்னா நம்மளை மூடர் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. நான் சொல்லலை, வசனம் அப்படி சொல்லுது. நம்ம யாருக்குமே மூடர் அப்படின்னு பேர் வாங்கிறது யாருக்கும் இஷ்டம் இருக்கிறதில்ல. அதுக்காக நம்ம படிக்கிறோம், அறியாமை விட்டு விலகணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் செயல்படுத்தக்கூடிய ஸ்ட்ரென்த்து தான் நமக்கு கர்த்தர் தான் அதை நமக்கு தரணும்.